பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய வர இருக்கின்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மாண்புமிகு வீரமந்திரி அம்மையார் அவர்களே, இந்த நிகழ்விலே வந்து கொண்டிருக்கின்ற பெருமகனார் மரியாதைக்குரிய பொருளாளர் ஜனார்தன் ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய அறிவொழி காணொலி காட்சியினுடைய பெருமகனார் மரியாதைக்குரிய தாமோதரன் அவர்களே, தங்கமணி தம்பதியரே, கவிஞர் முருகையன் அவர்களே, தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய வைமா குமார் அவர்களே, சென்னை மாநகராட்சியிலே கண்காணிப்பு பொறியாளர், அதாவது எஸ்சி என்று சொல்லப்படுகின்ற மிக உயரிய பதவியிலே இருந்து ஓய்வு பெற்றிருக்கிற பெருமகனார் மரியாதைக்குரிய ஐயா ஞானமணி அவர்களே, என்னோடு இணைந்து வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா கோ ஞானப்பிரகாசம் மேலாளர் சட்டப்பேரவையினுடைய செயலாளர் அவர்களே, எம்எம்டியினுடைய பிளானராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய நிலவு முத்துகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்களே, என்னுடைய கெழுந்தகை நண்பர் மரியாதைக்குரிய ஐயா மோகன் அவர்களே, தமிழவர்களே, நம்முடைய நாராயணன் ஐயா அவர்களே, ஐயா புலவர் பெருமகனார் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு, புலவர் பெருமகனார் அவர்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் இன்று நடைபெறுகின்ற 2584 ஆண்டு கூட்டத்திலே திராவிட லெனின் டாக்டர் டி.எம். நாயர் அவர்களை பற்றி பேசுவதாக கடந்த மாதமே இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவருடைய பிறந்த நாள் 15 ஜனவரி என்று வந்த காரணத்தினாலே அந்த காலத்திலே பேசினால் நன்றாக இருக்கும் என்று வீரமந்திரி அம்மா அவர்கள் எனக்கு ஆணையிட்டார்கள். ஆனால் முன்கூட்டியே தேதி கொடுத்து விட்ட காரணத்தினாலே அந்த தேதியை மாற்ற முடியாது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் சொன்ன காரணத்தினாலே இது தள்ளி போய் இந்த பிப்ரவரி மாதம் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எப்பொழுது இருந்தாலும் என்ன, நம்முடைய தமிழ் உள்ளங்கள் மகிழ்ந்திருக்கின்ற வகையிலே தமிழ் பெருமக்கள் எல்லாம் சிறந்தோங்கி விளங்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்ட சான்றோர்களை பற்றியெல்லாம் நாம் அவ்வப்போது பேசுவது சாலச் சிறந்தது. அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் அப்போது அறிந்து கொள்வது நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். காரணம், ஏற்கனவே நான் சொன்னது போல ஐயா ஆசிரியர் அவர்களிடத்திலே பேசுகின்ற பொழுது நம்முடைய இயக்க வரலாறை நாம் அப்போது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். காரணம், ராமாயணம் எப்பொழுதே நடந்தது, இப்பொழுதோ முடிந்துவிட்டது. ஆனால் இன்றளவும் பார்ப்பனர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு இந்த ராமாயணத்தை பேசிக்கொண்டே வருகிறார்கள் என்பது நாம் எல்லாம் அறிவோம். அனைவருக்கும் அந்த கதை தெரிந்திருந்தாலும் அதை திருப்பி திருப்பி ஆண்டாண்டு தூரம் அதை பொழிந்து கொண்டிருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் நம்முடைய திராவிட முன்னோடிகளை பற்றி அவ்வப்போது திருப்பி திருப்பி ஏன் பேசக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே பார்க்கிற போது ஆணிவேராக இருந்தவர், நமக்கு அச்சாணியாக இருந்தவர், திராவிட கழகம் உதிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய சமுதாயம் உயர்ந்து வளர்ந்தோங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டவர். உடல் பொருள் ஆவி என்று சொல்வார்களே, அதுபோன்று ஆவியை நாம் மதிக்காவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த உடல் பொருள் அத்தனையுமே அளித்தவர் டாக்டர் டி.எம். நாயர் அவர்கள். நம்முடைய தமிழகத்திற்கு தமிழகம் என்றும் கண்டிராத ஒரு பெருமகனாரை நாம் கண்டிருக்கிறோம். அவர் ஆற்றிய செயல்பாடுகள் என்னென்ன நிலைப்பாட்டிலே அவர்கள் எடுத்தார்கள், எதை கையில் எடுத்தார்கள், இந்த மனித இனம் தழைத்தோங்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் யாரும் சளைத்தவர்கள் அல்ல
யாரும் இழைத்தவர்கள் அல்ல, யாருக்கும் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல என்பதை நிலைநாட்டி சென்றவர்தான் மரியாதைக்குரிய ஐயா டி.எம். நாயர் அவர்கள். நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேருமே பார்க்கிற போது யாருமே சாதாரண மனிதராக இருந்ததே இல்லை. அனைவரும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக, செல்வம் படைத்தவர்களாக, மிகப்பெரிய படிப்பாளியாக இருந்தவர்கள் தான் திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் என்று சொல்லலாம். அந்த வகையில் யாரும் பசிக்கும் பட்டினிக்குமாக அலைந்தவர்கள் இல்லை. தன்னுடைய சொத்து சுகங்களெல்லாம் விட்டு இந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், தழைத்தோம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அறுபாடுபட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பார்க்கிற போது டாக்டர் டி.எம். நாயர் அவர்கள் அவரும் சாதாரண மனிதனாக அவர் இல்லை. அவர் மிகப்பெரிய செல்வந்தனாக, மிகப்பெரிய ரப்பர் தோட்டத்தினுடைய உரிமையாளராக அவர் இருந்திருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்க முடிகிறது. அவருடைய தந்தை சங்கர் நாயர் என்று பெயர். அக்காலத்திலே தலை சிறந்த ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். அக்காலத்திலே வழக்கறிஞர் என்று சொல்லப்போனால் அவர்கள் வரவே முடியாத சூழ்நிலை, வழக்கறிஞராக படிக்க முடியாத சூழ்நிலை, வழக்கறிஞராக படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்காத காலங்களிலே அவர் வழக்கறிஞராக வந்திருக்கிறார். வழக்கறிஞர் மட்டுமல்ல, முனிசிப் கோர்ட்டிலே அவர்கள் ஒரு நீதிபதியாகவும் இருந்திருக்கின்றார். சங்கர நாயர் என்பவர், அதாவது டி.எம். நாயரனுடைய அப்பா. அவருடைய அம்மா அம்மணி அம்மாள் அவர்களும் ஒரு பேராசிரியராக, ஆசிரியராக இருந்திருக்கிறார். ஆசிரியர் என்று சொன்னால் அந்த காலத்தில் பெண்கள் படிக்கக்கூடாது என்ற கட்டாய விதியை நமக்கு திணிக்கப்பட்ட காலத்திலே அவர் எப்படி ஆசிரியராக ஆகியிருப்பார் என்பதை நீங்கள் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த காலத்திலே பெண்கள் படிக்கக்கூடாது என்ற நிலை இருந்தது. ஆண்களுக்கே படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத போது எப்படி பெண்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த காலத்திலே முதலிலே பெண்களை படித்த வைத்தது இந்தியாவிலேயே கேரள மாநிலம் மட்டும்தான். அந்த பெண்களை படிக்க வைத்த காரணத்தினாலே இன்றளவும் கேரள மாநிலத்திலே கல்வியிலே முதலிடமாக வைத்து வருகிறார்கள் அந்த மக்கள். காரணம், ஆணை படிக்க வைத்தால் அவர் மட்டும் பயன்படுவார். ஒரு பெண்ணை ஒரு தெருவிலே படிக்க வைத்தால் அந்த தெருவே கல்வி கற்றதாக ஆகும். 10 பெண்களுக்கு கல்வி கொடுத்தால் அந்த ஊரே கல்வி கற்றதாக ஆகும் என்பதற்கெல்லாம் சான்றாகத்தான் அந்த காலத்திலே கேரள மாநிலத்திலே பெண்களை முதலிலே படிக்க வைத்திருக்கின்றார்கள். அதுவும் நாயர் என்று சொன்னால், ஐயா புலவர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு தெரியும் நாயர் என்றால் தலைவன் என்ற பெயர். இந்த தலைவன் என்ற பெயருக்கு உரித்தானதாக அவர்கள் நாயர் குடும்பம் நம்பூதிரி குடும்பத்திற்கு அடுத்த ஜாதியாக இருப்பது நாயர் குடும்பம்தான். அந்த வகையிலே அவர்கள் சிறந்தோங்கி வளர்ந்தார்கள். டி.எம். நாயர் அவர்கள் அரசு இவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், பல்வேறு ஏக்கர் ரப்பர் தோட்டத்திற்கு உரிமையாளராக இருந்தாலும், அவருடைய தந்தை ஒரு முனிசிப்பாக இருந்தாலும், தன்னுடைய தாய் ஆசிரியராக இருந்தாலும், அவர் அரசு பள்ளியிலே தான் படித்தார். இந்த அரசு பள்ளியிலே படித்து அங்கே இருந்து தேர்ச்சி பெற்று அந்த அரசு பள்ளியிலே இருந்து அவர் வளர்கின்ற போது பல்வேறு வேற்றுமைகளை, இந்த பார்ப்பனர்கள் கொடுத்த வேதனைகளை, தொல்லைகளை எல்லாம் அந்த காலத்திலே அவர் அனுபவித்து வந்திருக்கிறார். அதை பார்க்கிற போது அவர் ஆரம்பத்திலே உங்களுக்கு நினைவிருக்கு என்று கருதுகிறேன், படிக்கின்ற பொழுதே ஒரு சோகமான செயல் அவரிடத்திலே எழுந்தது. நன்றாக படிக்கக்கூடியவர், நன்றாக எந்த புத்தகம் கொடுத்தாலும் உடனே படித்து விட்டு அதை ஒப்பிக்கின்ற பக்குவம் படைத்தவர். இந்த மாவட்ட கல்வி அலுவலர் என்று ஒருவர் வருவார் கல்வி நிலையங்களுக்கு மாணவர்களை பரிசோதிப்பதற்காக. அது வருகின்ற போது அந்த மாவட்ட கல்வி அலுவலர் வருகிறார் என்று சொன்ன உடனே பின்னால் இருக்கின்ற ஒரு இடத்திலே உட்கார்ந்து இந்த டி.எம். நாயர் அவர்களை முன் வரிசையிலே உட்காரும்படி ஆசிரியர் கட்டளையிடுகிறார். பத்மநாபன் என்பவர், அந்த ஆசிரியருடைய பெயர் பத்மநாபன் நம்பூதிரி.
அந்த பத்மநாப நம்பூரி அவர்கள் உட்காருகிறார். கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஒவ்வொரு இடத்துல கேள்வி கேட்கிறார் மாணவரிடத்துல. அவர் யாரிடத்துல எந்த கேள்வி கேட்டாலும் உடனே கையை தூக்குகிறார் டி.எம். நாயர். அவரை அவர் கேள்வி கேட்கவில்லை. அவரை விடுத்து மற்ற மாணவர்களிடத்துல கேள்வி கேட்கிறார். கேட்கின்ற போது ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான் அதற்கு பதில் சொல்கிறார்கள். காரணம், எல்லாரும் நம்பூதிரி பார்ப்பன இனத்தை சார்ந்தவர்கள். ஐயர், ஐயங்கார், நம்பியார் போன்ற இனங்களை சார்ந்தவர்கள் தான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் இவரோடு சேர்ந்த ஒரு 3 பேர் மட்டும்தான் வேற்றுமையான ஆட்கள், பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருக்கின்றவர்கள். அந்த 3 பேர்கள் வாளாயமாக உட்கார்வது கடைசியிலே. அவர்கள் பள்ளிக்கு வருவதும் எல்லோரும் உட்கார்ந்து விட்ட பிறகுதான் இந்த 3 பேரும் உள்ளே அனுமதிப்பார்களாம். பிறகு மணி அடித்த பிறகு பள்ளியிலே இருக்கின்ற மாணவர்கள் அனைவருமே வெளியிலே சென்ற பிறகு இவர்கள் செல்ல வேண்டுமாம். அந்த விதிகளெல்லாம் அப்பொழுது அவர்கள் விதித்து செயல்பட்டிருந்தார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த மாவட்ட கல்வி அலுவலர் கேள்வி கேட்டார். அதற்கு பல பேர் பதில் சொல்லவில்லை. ஆனால் கையை உடனே தூக்கி கொண்டிருந்த டி.எம். நாயர் அவர்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் தந்து கொண்டே இருந்தாராம். கடைசியில அவர்கள் அவருடைய முடித்துவிட்டு வெளியிலே செல்கின்ற பொழுது ஓடோடி போய் அவர் ஆங்கிலேயர், வெள்ளைக்காரர். அவரே ஒரு பார்ப்பனராக இருந்தால் அது வேற்றுமை வேறமாக இருந்திருக்கும். ஆனால் அவரிடத்திலே ஓடி போய் சென்று, ஐயா, நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். இப்பொழுது நீங்கள் கேட்பது எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். என்னிடத்துல புத்தகங்கள் இருக்கிறது. இந்த புத்தகத்தை உங்களுக்கு தருகிறேன். எந்த பக்கத்தில் என்ன வருகிறது என்பதை நீ கேட்டால் உடனடியாக சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை கேளுங்கள், நான் சொல்லுகிறேன் என்று அவரிடத்தில் சொன்னாராம். அவர் வியந்து போய், மிக அருமையாக படிக்கின்ற மாணவனாக இருக்கின்றீர்களே, நிச்சயமாக நீங்கள் சிறப்புக்குரிய மாணவர் தான், என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி திரும்பினாராம். உடனே அவர் டி.எம். நாயர் அவர்கள் அந்த அதிகாரியை கூப்பிட்டு, ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, உங்களிடத்துல நான் கேட்கட்டுமா என்றாராம். கேளுங்கள் என்று சொன்ன பிறகு, ஐயா, நான் நன்றாக படிக்கின்ற மாணவன் என்று நீங்கள் என்னை வாழ்த்தினீர்கள். எனக்கே தெரியும் நான் நன்றாக படிக்கக்கூடியவன். ஒரு புத்தகத்தை கொடுத்தால் முழுமையாக அதை படித்து மறுநாளே நான் அதற்கு பதிலை கூறுகின்ற நிலை எனக்கு இருக்கிறது. அந்த வகையில பார்க்கிற போது என்னை கடைசியிலே தான் உட்கார வைக்கிறார்கள். எல்லா மாணவர்களும் நான் முன்னதாக பள்ளிக்கு வந்துவிட்டாலும் நான் உடனே பள்ளியில உட்கார முடியாது. எல்லோரும் உட்கார்ந்த பிறகுதான் எங்கள் 3 பேரை உள்ளே அனுமதிக்கின்றார்கள். இது ஏன் இந்த வித்தியாசம், ஏன் இந்த பாகுபாடு என்று அவரை கேட்டிருக்கிறார். அப்போ இந்த வெள்ளைக்காரர்கள் எல்லாம் பாகுபாடு பார்க்காதவர்கள். அவர்கள் வந்தனால்தான் நம்முடைய இந்தியாவை கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த போது பல்வேறு நிலைகளிலே நம்மை உயர்த்தியவர்களும் அவர்கள்தான். அவரும் ஏன் இந்த பாகுபாடு வித்தியாசம் என்று இந்த ஆசிரியர் கூப்பிட்டு கேட்டாராம். இல்லை, அவர் உடனே சொன்ன வார்த்தை, சூத்திரர் இவர் மற்றவரோடு உட்கார்வதற்கு தகுதியற்றவர், அப்படி உட்கார்ந்தால் தீட்டாகிவிடும் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் இந்த கடைசியில் உட்கார வைக்கிறோம் என்று இந்த ஆசிரியர் சொன்ன அவருக்கு விளங்கவில்லை. விளங்காத காரணத்தால் சென்று விட்டார். இது மனசிலே பதிந்த முதல் அடி அவருக்கு, டி.எம். நாயர் அவர்களுக்கு. அடுத்து ஒரு நிகழ்வு நடக்கிறது. இப்பொழுதும் ஒரு ஹோம்ஒர்க்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல வீட்டு பாடங்களை எழுதி வருகின்றவர்கள் அந்த பார்ப்பன மாணவர்களாம் ஒரு மேசை மேலே அவருடைய நோட்டு புத்தகங்களை வைப்பார்களாம். இவருடைய நோட்டு புத்தகங்கள் மட்டும் கீழே வைக்க வேண்டுமா, 3 பேர் அவரோடு சேர்ந்து. அதை பார்க்கின்ற போது ஒரு முறை பெல் அடித்த பிறகு எல்லோரும் போய்விட்டார்கள். ஒரு தவறுதலாக ஒரு புத்தகம், ஒரு நோட்டு புத்தகம் அவருடைய பையில வந்து விட்டது. அந்த புத்தகத்தை வீட்டிற்கு போய் தான் பார்க்கிறார். பார்த்து எப்பொழுதுமே சீக்கிரம் வருகின்ற நேரத்தோடு வருகின்ற டி.எம். நாயர் அவர்கள் அன்றைய தினம் சற்று நேரமாகிவிட்டது. அவர் நேராக வருகிறார். வந்த பிறகு ஆசிரியரிடத்தில், ஐயா, ஒரு மாணவனுடைய நோட்டு புத்தகம் என்னுடைய பையிலே வந்துவிட்டது,
அது தவறுதலாக வந்துவிட்டது, அதை நான் உங்கள் மேசையில் வைக்கிறேன், நீங்கள் எடுத்து அந்த உரிய மாணவர்களுக்கு அதை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான். ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கார், உடனே வந்து வைங்க அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட மாணவனை அழைத்து இந்த உங்களுடைய புத்தகம் கிடைத்து விட்டது, நீ எடுத்துக்கொண்டு சொல்லி அந்த மாணவன் வந்து நேராக ஆசிரியரிடத்துல இந்த நம்பூதிரி பார்ப்பான். ஆசிரியரிடத்துல காதிலே வந்து, இது சூத்திரன் வீட்டிற்கு சென்று வந்த நோட்டு புத்தகம், இதை நான் எடுத்து செல்லக்கூடாது, இது இப்படியே நீங்கள் கொளுத்தி விடுங்கள் என்று சொன்னாராம். அது சொன்ன பிறகு உடனே டி.எம். நாயரனுடைய புத்தக பையை உடனே கொண்டு வந்து மேசையிலே வையின்னு சொன்னாராம் ஆசிரியர். நீங்கள் எதற்காக கேட்குறாருன்னு தெரியாமல் அவர் தன்னுடைய புத்தக பையை கொண்டு வந்து அவர் மேசையின் அடியிலே கொண்டு வைத்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் அடிப்பதற்கு பிரம்பு வச்சிருப்பாங்க. அந்த பெரும்பாலும் அந்த நோட்டு புத்தக பையையும் நோட்டு புத்தக பையையும் வெளியே கொண்டு போய் தீ வைத்து எரித்து விட்டார். அவருக்கு பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தவிப்பு அந்த காலத்திலே இது 2வது. 3வது, நீண்ட நெடிய முடியை வளர்த்திருந்தாரா அந்த காலத்தில் அவர்கள். அப்பொழுது வளர்த்திருந்த முடியினுடைய பேஷன் தான் இப்போ இருக்கு. இப்போ வந்து மாணவர்கள் வச்சிருந்தாலும் நேராக சுற்றி வெட்டிக்கிறாங்க, நிறைய தலைமுடி வளர்த்துக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு நிலைப்பாடு தான். அந்த நீண்ட நெடிய பெண்களுக்கு இருக்கின்ற முடியை போல் அவர் இருக்குமா. அவர் உட்கார்ந்த போது அவர் முடியை விரித்து விட்டு பின்னாடி உட்கார்வாராம். அதை பின்னாடி இருந்த இந்த பார்ப்பர மாணவர்கள் ஒரு நாள் கத்திரி எடுத்து வெட்டி விட்டாராம். அதை பார்த்து சிரித்து விட்டு பேசாமல் இருந்தாராம். கடைசியில் ஆசிரியர் வெளியில போன பிறகு அந்த 3 பேர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்களை போடுன்னு போட்டார். அது போட்டு 3 இந்த 3 நிலைப்பாட்டை மனதிலே அவருக்கு பதிந்த ஒரு சூழ்நிலையை இறுதி வரை மனதிலே வைத்துக் கொண்டிருந்தார். நாயர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பார்ப்பனருக்கு சமமானவர்கள் தான் இப்போதும் கேரள மாநிலத்திலே. ஆனால் அப்போது இல்லை. காரணம், பார்ப்பனை தவிர மற்ற அனைவருமே சூத்திரர்கள் என்று அவமதிச்ச காலம், நம்ம எல்லாம் மதிக்காத காலம், நீங்களெல்லாம் வளரக்கூடாது என்ற காலம், பள்ளிக்கு செல்லக்கூடாது என்ற காலம், பள்ளி உனக்கு தேவையில்லை என்ற சொல்லப்படுகின்ற காலம். அந்த காலங்களிலே அவர்கள் நன்றாக படித்து இந்த வாய்ப்பு கிடைத்து கடைசியில் எழுதி படிப்பை அங்கே முடித்துவிட்டு கேரள மாநிலத்திலே கல்லூரி இருக்கிறது. ஆனால் அங்கு சேரவில்லை. நான் மாநில கல்லூரியில் தான் படிப்பேன் என்று தந்தையிடம் சொல்லி அங்கே இருந்து மாநில கல்லூரிக்கு வந்து சேருகிறார். அவர் மாநில கல்லூரிக்கு வந்து சேர்ந்ததும் அங்கே இருக்கின்ற மாணவர்களிலே தலை சிறந்த மாணவராக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். மாவட்டத்திலே ஒருவராக அந்த மாநில கல்லூரியிலே தேர்வு செய்கிறார். முன்பெல்லாம் எனக்கு தெரிந்து பல நேரங்களிலே சர் பி.டி. தியாகராயர், நம்முடைய நடேச முதலியார், டி.எம். நாயர், இந்த 3 பேருடைய படங்கள் மாநில கல்லூரியில் இருந்தது. திராவிட இயக்கம் என்று எல்லா இயக்கத்தையும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது ஒரு திராவிட இயக்கம் வந்தது. அவர்கள் காலத்திலே அந்த படங்கள் நீக்கப்பட்டது. அந்த நீக்கப்பட்ட இடத்திலே அந்த முதல்வருடைய படம் வைக்கப்பட்டிருந்தது என்பதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன், மிகவும் வெட்கப்பட்டேன். நமக்காக உழைத்த பெருமகனார்கள், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்ட பெருமகனார்கள் அனைவருமே அவர்களுக்கெல்லாம் கொடுக்க மரியாதை நம்மெல்லாம் கொடுக்கவில்லை என்றாலும் அவர்கள் பிற்காலத்தில் இவர்கள் யார் என்று தெரியாத வகையிலே அவர்கள் இருட்டடிப்பு செய்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது அவர்கள் செய்த தியாகமெல்லாம் பறந்தோடி விடுகிறது. அது பார்க்கிற போது அந்த காலத்தில், அதாவது இப்போ காந்தி மகான் அவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தார். அவர் பிறந்த நாளுக்கு எல்லாம் லீவ் விடுறாங்க. அப்படி விடுப்பு விடவில்லை என்றால் காந்தி யார் என்று தெரியாமல் போய்விடும். காந்தி என்பவர் யார் என்பது நம்முடைய பிள்ளைகளால் கேட்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அந்த வகையிலே நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய முன்னோர்கள், திராவிடத்திற்காக பாடுபட்டவர்கள், திராவிட பெருமனார்களெல்லாம் இருக்கின்ற காலத்திலே இந்த மக்கள் எல்லாம் படிக்க வேண்டும், மேலே வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவருடைய படங்களை அவர் படித்த இடத்திலே அகற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்வது? இன்று கூட கிடையாது. நம்முடைய ஆட்சி வந்திருக்கிறது இப்பொழுதும் அந்த படங்களும் இல்லாமல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. அந்த காலத்தில் அவர்கள் அந்த படங்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள்.
பல காலமாக காங்கிரஸ் அரசு இருந்தபோது கூட அந்த பாடம் அங்கே இருந்தது, இப்பொழுது இல்லை. இது பெரிய வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையிலே மாநில கல்லூரியில் படித்தார். எஃப்ஏ ஃபெலோ ஆஃப் ஆர்ட்ஸ் என்று அப்பொழுது பிஏக்கு அது பட்டம் அங்கே படிக்கிறார். படித்த முதல் மாணவனாக மாநிலத்தில் வருகிறார். பிறகு அங்கே இருக்கின்ற ஃபெலிக்ஸ் வில்லியம் என்ற ஆசிரியர் இவருடைய படிப்பை பார்த்து, இவருடைய அறிவை பார்த்து, இவர் நுண்ணறிவை கண்டு, நீங்கள் ஆராய்ச்சி மாணவராக நீங்கள் போக வேண்டும், நீ சாதாரண ஒரு ஃபெலோ ஆஃப் ஆர்ட்ஸ் என்ற நிலையிலே உங்கள் படிப்பை நிறுத்திவிடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி மாணவராக படிங்கள் என்று சில காலம் சொன்னாராம். பிறகு அவரே ஒரு கடிதம் கொடுத்து, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது, அங்கே போய் நீ மருத்துவம் படி, மக்களுக்கு பயன்படும், நீ அருமையான ஒரு பொதுநோக்கு உடையவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலே அவரை போய் சேர்வதற்குண்டான ஏற்பாட்டை செய்கிறார். அங்கே போய் படிக்கிறார். படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற இன்னொரு ஆசிரியர், அவரும் ஆங்கிலேயர், வெள்ளைக்காரர், அவரும் இவர் நுண்ணறிவையும் இவருடைய படிப்பையும் இவர் அருமையான மாணவராக இருக்கிறார் என்பதற்காக ஸ்வீசெக் என்ற லண்டனில் இருக்கின்ற அந்த கல்லூரிக்கு பரிந்துரை செய்து, ஒரு அருமையான மாணவர் இங்கே மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார், இவர் லண்டனிலே படித்தால் அந்த லண்டனுக்கே ஒரு பெருமை, இவருக்கும் பெருமை, இந்த நன்றாக படிக்கின்ற மாணவனுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அங்கேயே ஒரு கடிதம் நேரடியாக ஸ்வீசெக் என்ற கல்லூரியிலே அங்கே கடிதம் கொடுத்து நேராக அங்கே போய் லண்டனில் இடையிலே இந்த படிப்பை விட்டுவிட்டு அங்கே போய் சொல்கிறார். MBCM என்று MBBS இருக்குல்ல, அந்த படிப்பிற்கு பெயர் அப்பொழுது MBCM என்ற MBBS பட்டம். அங்கே படிக்கிறார். படிக்கின்ற பொழுது மாணவரிடத்தில் எல்லா மொழிகளையும் இவர் கற்று தேர்ந்து அங்கே செயல்பட்டு வருகிறார். அந்த மொழிகள் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற ஜெர்மனி, அந்த அந்த நாட்டிலே உழவுகின்ற மொழிகள் அத்தனையுமே இவர் தேர்வு செய்து படித்து அதை படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அங்கிருந்து வந்த பிறகுதான் அந்த மருத்துவமனையில அவர் சேர்ந்து படிப்பதற்கு உண்டான ஏற்பாடை செய்கிறார்கள். அந்த மருத்துவமனையில அவருக்கு சில காலம் செய்கிறார். அங்கே மேற்படிப்புக்காக ENT என்ற சப்ஜெக்ட் எடுத்து அந்த ENT படிப்பை அவர் படிக்கிறார். அங்கேயும் தேர்வு செய்கிறார். சேர்ந்த பிறகு ஹவுசர்ஸ் என்று சொல்வார்கள், அது போன்று சில பயிற்சி மருத்துவராக அந்த பள்ளியில் இருக்கின்ற பொழுது அந்த மருத்துவமனை மிக சாதாரண மருத்துவமனையாக இருந்தது. இவர் மக்களிடத்திலே பழகின்ற விதம், இவர் மக்களிடத்திலே பேசுகின்ற விதம், ஒரு நகைச்சுவையாக பேசுகின்ற ஒரு வார்த்தைகள் படைத்த நாயர் அவர்கள் வருகின்ற நோயாளிகளுக்கெல்லாம் அருமையாக பேசி அவர்களை சிரிக்க வைத்து அவர்களுக்கு இந்த வியாதிக்கு சிகிச்சை அளித்து கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது அங்கே நிறைய பேர் வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிறைய பேர் வருவதற்கு பார்த்து மகிழ்ந்த இவர், இங்கே நாம் படித்து விட்டோம், முடித்து விட்டோம், ஆனால் நாம் வளர்ந்த இடத்திலே, நாம் பிறந்த இடத்திலே இந்தியாவிற்கு சென்று அங்க இருக்கிற மக்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் இந்த மருத்துவத்தால் என்று சொல்லி அங்கிருந்து 1997 அங்கே புறப்படுவதற்கு எத்தனைக்கிறார். அங்க இருக்கின்ற சீஃப் டாக்டர், அந்த மருத்துவமனையுடைய இயக்குனர் அனைவருமே ஓடோடி உனக்கு எவ்வளவு சம்பளம் தேவையோ அவ்வளவு சம்பளம் தருகிறேன், நீ இந்தியாவுக்கு போக வேண்டாம், இங்கே இருங்கள் என்று அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு இங்கே என்னுடைய போடுவதற்கு உடையும், அதாவது கோட்டும் டையும் நீங்கள் கொடுத்தது உங்களுடைய கலாச்சாரம், ஆனால் இங்கே நான் அனைவருக்கும் நான் சிகிச்சை பெறுவதற்கு உண்டான அறிவை கொடுத்தது என்னுடைய நாடு. என்னுடைய நாட்டிற்கு நான் உதவி செய்ய வேண்டும், அங்கே இருக்கின்ற மக்களுக்கு நான் உதவ வேண்டும், அதற்காக நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் அங்கே செல்லுகிறேன் என்று நேரடியாக சென்னைக்கு வருகிறார். 1897 இவர் பிறந்தது 1868. இந்த படிப்பெல்லாம் முடித்து இங்கு வருகிறார். வந்த பிறகு வாழா இல்லவில்லை, பெரிய மருத்துவமனைகள், நிறைய மருத்துவமனை அங்கங்கே இருக்கின்ற சிறு சிறு மருத்துவமனைகளை மக்களுக்காக திறந்து வைக்கிறார். திருவள்ளுவர்களை மட்டும் திறக்கின்ற பொழுது, அவர் சிகிச்சை அடித்து வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற பார்ப்பனர்கள் சிலர்
எல்லோரோடும் சேர்ந்து எங்களை சிகிச்சை செய்கிறீர்கள், சிகிச்சை பார்க்கிறீர்கள், தயவுசெய்து எங்களுக்கு ஒரு தனியான ஒரு அறையை ஒதுக்குங்க, மற்றவர்களுக்கெல்லாம் தனியாக அறையை ஒதுக்குங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. இந்த வார்த்தையை ஏற்கனவே டாக்டர் டி.எம். நாயர் இடத்துல, டாக்டர் நடேச முதலியார் கேட்டிருக்காங்க. ஆனா அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா இவர் ஒத்துக்கல. என்னால் அதெல்லாம் முடியாது, என்னிடத்தில் நீ சிகிச்சை பெற வேண்டும் என்று விரும்பினால் எல்லோரும் வருவார்கள், அவரிடத்திலே நீங்கள் உட்காருங்கள், அப்படி உட்கார உங்களுக்கு பிரியமில்லை என்றால் நீங்கள் தாராளமாக இங்கு சென்று விடலாம், நான் உங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஆணித்தரமாக அவரிடத்திலே சொல்லுகிறார். அப்போது மிக வேற்றுமை அவரிடத்திலே வந்திருக்கிறது. பலவிதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது இருக்கின்ற சோதனை போல, எப்படி இப்பொழுது பிஜேபியில் இருக்கின்ற நம் மக்கள் எல்லாம் இவை சேர்ந்து நாம் எப்படி வளர்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி நம்ம வளர்க்கப்பட்டோம் என்ற நிலைப்பாடை அவர்களெல்லாம் மறந்துவிட்ட காரணத்தினாலே, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்காக பாடுபட்டு நாம் இவ்வளவு பேர் வளர வேண்டும், இவ்வளவு உயரத்திற்கு நாம் உயர வேண்டும் என்று பாடுபட்டவர்கள் எல்லாம் மறந்துவிட்டு நம்மை இன்றும் அழுத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இடத்துல போய் வால் பிடித்துக் கொண்டிருந்தால் அந்த நூற்றாண்டு இன்னும் திரும்பி வந்திருக்கிறது. இன்னும் எத்தனை டி.எம். நாயரோ, எத்தனை பி.டி. தியாகராயரோ, எத்தனை நம்முடைய நடேச முதலியாரெல்லாம் உதிப்பார்கள் என்பது தெரியவில்லை. கோழைத்தனமான இருக்கின்றார்கள் பல பேர். கோழைத்தனமாக இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஒரு கட்சியிலே சேர்கிறோம், இந்த கட்சியினால் இந்த மக்களுக்கு என்ன நன்மை, ஏன் இந்த கட்சியிலே நாம் சேர வேண்டும், நமக்கு நன்மையாக இருக்கிறது என்பதற்காக சேரக்கூடாது, நம்மை சார்ந்த மக்கள் பயனடைகிறார்களா என்பதை யோசித்து பார்த்துத்தான் ஒரு இடத்திலே போய் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். அந்த நிலைப்பாட்டை அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். இதே நிலைப்பாடு டாக்டர் டி.எம். நாயருக்கு பல வகையிலே தொலை கொடுத்தார்கள். அவர் படிப்பில் லண்டனிலே படித்தார், லண்டனிலே படித்து பட்டம் பெற்று வந்தார். ஆனால் அவருடைய படிப்பே சோதனைக்குள்ளாக்கப்பட்டு அங்கு இருக்கின்ற இந்த சுவிசெக் மருத்துவமனையிலே பல்கலைக்கழகத்திலே கடிதம் எழுதி அவருடைய படிப்பு உண்மைதானா என்று ஆராய்ந்தார்கள். எவ்வளவு கேவலமான செயல்கள் எல்லாம் பார்த்திருக்கார் பாருங்க. அவ்வளவு ஒரு மனிதர், மனது மிக புண்பட்டு போன அவர் செய்த இந்த பார்ப்பனர்கள் கொடுக்கின்ற அத்தனை தொலைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட காரணத்தினாலே தான் ஈட்டி வந்த பணங்கள் அத்தனையுமே, லண்டனிலே சம்பாதித்த பணங்கள் அத்தனையுமே அவருடைய சொந்த ஊரான கேரளத்திலே கொண்டு செலவிடவே இல்லை. நம்முடைய சென்னை மாகாணம் என்று சொல்லப்படுகிற இந்த மாகாணத்தில் தான் அவருடைய முழு பணத்தையும் செலவழித்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய சாதனை புரிந்திருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கிற போது, இது போன்ற மக்கள் எல்லாம் நமக்கு செய்தார்களே, இது போன்ற மக்கள் எல்லாம் நமக்கு பெருந்தலைவர்களெல்லாம் நமக்காக பாடுபட்டிருக்கிறார்களே என்ற நிலைப்பாட்டை நாம் அவ்வப்போது தெரிந்தாக வேண்டும், படிக்க வேண்டும், அவர்களை பற்றி அறிந்து தெரிந்தாக வேண்டும் என்று நான் இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கெல்லாம் அந்த உணர்வு வர வேண்டும். உணர்வு இல்லை என்றால் நாமெல்லாம் இன்னும் ஒரு சோதனைக்குள்ளாக மனிதர்களாக ஆக்கப்படுவோம் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்தாக வேண்டும் என்று பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் அவர்கள் இங்கே வந்த பிறகு, அவர் படித்துவிட்டு வந்த பிறகு வாழா இல்லை. 1914ஆம் ஆண்டு ஐயா புலவருக்கு தெரியும், நம்முடைய உலக போர் நடந்தது. முதல் உலக போர் உங்களுக்கு தெரியும். 1914ஆம் ஆண்டு உலக போர் நடந்தது. அந்த உலக போரிலே நம்முடைய இந்திய சிப்பாய்கள் பல வகையிலே அவர்கள் காயமுற்றார்கள், பல வகையிலே ஊனமுற்றார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு குழு இந்த இந்திய அரசு அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தது கப்பலிலே. இந்த செய்தியை அறிந்த டி.எம். நாயர் அவர்கள், பல பேர் செல்கிறார்கள், நானும் மருத்துவன், என்னை சார்ந்த என் நாட்டை சார்ந்த சிப்பாய்கள் எல்லாம் அடிபட்டு இருக்கிறார்கள், ஊனமுற்றிருக்கிறார்கள், அவர்களை பார்ப்பதற்கு பல பேர் இருந்தாலும் நான் பார்க்கிறேன், எனக்கு சல்லி காசு சம்பளம் வேண்டாம் என்று சொல்லி அவரே வாலண்டரியாக அவர் கப்பலிலே சென்று அந்த சிப்பாய்களுக்கெல்லாம் இலவசமாக சிகிச்சை செய்திருக்கிறார். சிப்பாய்களுக்கு சிகிச்சை செய்து மட்டுமல்ல, அந்த சிப்பாய்களின் வார்டு, அவர்கள் அடிபட்டு கிடத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வார்டிலே சென்றால் இவர் வந்தாலே நன்றாக ஒரு நோய்வாய்ப்பட்டு அலறி கொண்டிருக்கின்ற எந்திரிச்சு சிரிப்பான். அதுபோல நகைச்சுவையோடு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பாராம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சில காலம் 2-3 மாதம் காலம் அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு, அந்த சிகிச்சை அளித்ததினாலே
அவர்கள் நன்றாக ஆன பிறகு அவருக்கு உபகரணங்கள், கால் போனவர்களுக்கு வண்டி போன்ற பல வகையான உபகரணங்கள் அவர் கொடுத்து உதவி இருக்கிறார் அவர் சொந்த பணத்திலே. அது மட்டுமல்ல, அவர் அங்கே இருந்து புறப்படுவதற்கு முன்பாக அடிப்பட்ட சிப்பாயினுடைய குடும்பங்கள் அத்தனையுமே வரவழைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்தளித்து, உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒன்றே ஒன்று எனக்காக உங்களிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். உங்கள் பிள்ளைகளை எப்போதுமே படிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருந்தும் அதை தவிர்த்து விடாதீர்கள். அப்படி வசதி வாய்ப்பு இல்லை என்றால் என்னிடத்திலே சொல்லுங்கள், முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று அந்த சிப்பாய், அடிப்பட்ட சிப்பாய் இடத்திலே சொல்லியிருக்கிறார். இது போன்ற ஒரு பெருமகனாரை நாமெல்லாம் எப்படி போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், எண்ணி பாருங்கள். அந்த வகையில பார்த்து வந்தார். அந்த பிறகு அவரை வலி கட்டாயமாக காங்கிரஸிலே சேர்த்து விடுகிறார்கள். காங்கிரஸில் சேர்த்த பிறகு அவர் அங்கேயும் சும்மா இல்லை. அந்த காங்கிரஸில் சேர்ந்து பலவிதமான கூட்டங்களிலே, அதாவது வாலண்டியர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வாலண்டியர்ஸ் தலைவராக அவர் நியமிக்கப்படுகிறார். அப்பொழுது இந்திய விடுதலைக்காக போராடுகின்ற கூட்டங்கள் நிறைய இருந்தது. அந்த கூட்டத்திற்கெல்லாம் நேரடியாக சென்று பலவிதமான பொறுப்பொழி அந்த இளைஞர்களை எல்லாம் மனம் திறந்து வைத்து, நாம் எதற்காக போராடுகிறோம், ஏன் போராடுகிறோம், நமக்கு ஏன் விடுதலை வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எல்லாம் அவரிடத்திலே அறிவுறுத்தி சொல்லி அவர்கள் எல்லாம் செய்து வருகிறார். ஒரு காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்தது. அந்த சோதனை 1885 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இந்திய காங்கிரஸ் துவங்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த இந்திய காங்கிரஸ் துவங்கப்பட்ட பிறகு அந்த இடத்திலே அவர்கள் இருந்தவர்கள் பல பேர், அதாவது AUU என்பவர் தான் இந்த காங்கிரஸ், அதாவது அவர் வெள்ளக்காரர், அவர் தான் இந்திய நேஷனல் காங்கிரஸ் துவங்குறார். அது துவங்கிய பிறகு அவர் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பெங்காலியை தான் தலைவராக போடுகிறார். அந்த பெங்காலியை போட்டு தாதா நவரோஜி போன்ற பெரும் ஆளுமைகளை அந்த இடத்துல அவர்கள் சேர்க்கிறார்கள். சேர்த்து காங்கிரஸை உண்டு கொள்கிறார். அவர்களுக்குள்ளே பல வேற்றுமை ஓடுகிறது. ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். சண்டையிட்டுக் கொண்டு அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள் காங்கிரஸ்ல இருந்து. இவர் காங்கிரஸ்ல சாதாரணமானதான் இருக்கிறார், மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கிறார், வாலண்டியர்ஸினுடைய தலைவர். இது பெரிய பொறுப்பு கூட தரல அவர் நிறைய. அது காரணம், பொறுப்பு கொடுக்காததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அங்கேயும் இந்த பார்ப்பனுடைய பிரவேசம். அது எப்படி வந்ததுன்னா, நம்முடைய ஓம்ரோடு அன்னிபெசன்ட் அவர்கள் ஒரு இயக்கம் வைத்திருந்தார். அதில் பல பேர், பல ஆளுமைகள், காங்கிரஸில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே பார்ப்பனர்களாக இருந்த காரணத்தினாலே அன்னிபெசன்ட் அவர்கள் அந்த குழுவை மிக நேர்த்தியாக நடத்தி சென்றார். அப்பொழுது புத்தகங்கள் வெளிப்பட்டது, மாநாடு நடத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் இவருடைய பெரும் பங்கு, நாயரனுடைய பெரும் பங்கு இருந்தது. அந்த பெரும் பங்கை இருட்டடிப்பு செய்தார் அவருடைய அந்த அருணேல் என்று சொல்லப்படுகின்ற அந்த அன்னிபெசன்ட் என்று சொல்லப்படுகின்ற தமையார். அவர் அவர் இருட்டடிப்பு செய்த காரணத்தினால இவர் அப்புறம் மனம் பெரிதாக பாதிக்கவில்லை. பரவாயில்ல, என்னுடைய செயல்பாடுகளை இந்த மாதிரி புறக்கணித்தால் பரவாயில்லை, அதனால் இந்த நம்முடைய காங்கிரஸ் நன்றாக இருக்க வேண்டும், வளர வேண்டும், இந்த விடுதலைக்காக போராட வேண்டும் என்று அவர்கள் பண்ணார்கள். அந்த நிலையிலே இருந்தவர் இந்த காங்கிரஸை தோற்றுவித்த இந்த 8 மகான்கள், பெரியவர்கள் அத்தனை பேருமே அங்கே ஒவ்வொரு இடத்திலே அவர் சென்று விட்டார்கள். ஒவ்வொரு இடத்திலேயும் அவர்கள் நேரடியாக சென்று அவர்களை பார்த்து பேசி, இந்த காங்கிரஸை எப்படியாவது நீங்கள் குலைத்து விட வேண்டாம் என்று அவரிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொண்டு அவர்களெல்லாம் மறுபடியும் ஒன்றாக இணைத்து காங்கிரஸ் அழிந்து போகாமல் இருப்பதற்கும், உடையாமல் இருப்பதற்கும், காங்கிரஸ் அந்த காலத்திலே அது வீணாக போகக்கூடாது என்று பெரும்பாடுபட்டு அனைவருமே ஒருங்கிணைத்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஐயா TM நாயர் அவர்களை சாரும் என்பதை நான் சொல்லாவிட்டாலும் மகாத்மா காந்தி அவர்கள் எங்கு சென்றாலும், எந்த கூட்டத்திற்கு சென்றாலும், ஏன்னா மகாத்மா காந்தி ரொம்ப ஜூனியர்,
காங்கிரஸ் சேர்ந்தது 1914 தான் சேர்றாரு. ஆனால் இவங்க எப்போ 1968 இருக்காங்க. 1885 வந்து காங்கிரஸ் உருவாகுது. அது உருவான பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் இந்த காங்கிரஸை ஒன்றாக இணைத்து அது உடையாமல் செய்த ஒரு மிகப்பெரிய பங்கினை டாக்டர் டி.எம். நாயர் அவர்கள் ஏற்படுத்தினார்கள், செய்தார்கள் என்பதை போகின்ற இடத்தில் எல்லா இடத்திலையும் நாயரை பற்றி சொன்னார்கள். ஆனால் தமிழகத்திலே ஒரு ஆள் சொல்லவில்லை. அவர் காந்தி மகான் சொன்ன காரணத்தினாலே தான் பல பேர் வடபுலத்தில் இருக்கின்றவர்கள் நம்முடைய டி.எம். நாயரை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டார்கள். அந்த வகையில் அந்த நிலைப்பாட்டை அவர்கள் செய்து வந்தார்கள். செய்து வந்தபோது காங்கிரஸ் நிலை பெற்றது. காங்கிரஸும் நன்றாக வளர்ந்தது. இவரும் அங்கே இருந்தார், பலவிதமான சோதனைக்கு உட்பட்டு. முன்னே சொன்னேன், காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு அதாவது மார்வடி போட்டிருக்கான திண்டு இது மாதிரி கீழே அங்கே போய் அப்படி உட்காருவாங்களாம். அதில் வந்து பார்ப்பனரை தவிர மற்றவர் அந்த காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளே போய் பார்க்கக்கூடாது. பார்ப்பதாக இருந்தால் அவர்களை செப்பிலை வெளியே காட்டிவிட்டு காலிலே துணியை கட்டிக்கொண்டு உள்ளே வர வேண்டும். ரெண்டு காலையும் அப்படியே துணியை கட்டிக்கொண்டு வந்தாலும் அந்த காங்கிரஸ் தலைவர்களை அந்த காலத்திலே பார்த்தால் அவர் வெளியே போன பிறகு அவர் நின்ற இடத்தை கழுவாரலாம். இதையெல்லாம் பிட்டி தியாகராயரே உணர்ந்தார். அவரும் வெளிவருவதற்கு பல காரணங்கள் இருந்தது. அந்த காரணங்களே இது ஒன்று. டி.எம். நாயர் அவர்கள் வந்து ஒரு மேலை நாட்டிலே சென்று படித்தவர். அவர் இந்த ஒழுக்கத்தை எல்லாம் நன்றாக கடைபிடிப்பார். ஆனால் செருப்பை வெளியே காட்டி விட்டு வா, அந்த இதெல்லாம் அவர்கிட்ட செல்லாது. அவர் நேரடியாக வருவார், போவார். யாரும் அவருடைய கேட்க முடியாது. கேட்டாலும் மிகப்பெரிய கடுமையான கோபத்துக்குள்ளாவார். கோபம் வந்தால் மிக சாதாரணமான கோபமாக இருக்காது டி.எம். நாயர் அவர்களுக்கு. அவர் சாதாரணமாக ஒழுக்கமான மனிதராக இருந்தும் கோபம் என்று வந்துவிட்டால் அங்கே இருப்பவர்கள் சரியான பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் அவரிடத்துல. அந்த நிலைப்பாட்டை எல்லாம் இருந்த போது அங்கே இருந்து வெளிவருவதற்கு பலவிதமான முயற்சிகளை நம்முடைய நடேச முதலியார் அவர்கள் முயற்சிக்கிறார். அவர் வெளியே கொண்டு வரணும் காங்கிரஸில் இருந்து. அதே போன்று பிட்டி தியாகராயர் அவர்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும், நம்முடைய மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள் என்று தெரிந்து கடைசியில் அவர்கள் பலவிதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டும் அவர்கள் வெளியே வரவில்லை. சென்னை மாநகராட்சியிலே 1912 16 வரை 12 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சியிலே உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டு வருகிறார். வந்த பிறகு அவர் மேலை நாட்டிலே படித்த அத்தனை ஒழுக்கத்தையும் சென்னை மாநகராட்சியிலே புகுத்துவதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். ஒவ்வொரு நேரங்களிலேயும் அவர் போராடி தான் பெற்றார். சென்னை மாநகராட்சியிலே சென்னையிலே இருக்கின்ற தெருக்களிலே 40 அடிக்கு குறைவான எந்த தெருவும் இருக்கக்கூடாது என்ற சட்டத்தை உருவாக்கியவர். 40 அடிக்கு குறைவாக இருந்த தெருக்களை உடனடியாக அகலப்படுத்தி அது 40 அடியாக ஆக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சியிலே அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு வெற்றி கண்டவர். அந்த வெற்றியின் காரணமாக அவர் பலவிதமான செயல்களை புரிந்தார். பாதாள சாக்கடை என்று இருக்குல்ல, இந்த பாதாள சாக்கடையை சென்னையில் முதல் புகுத்தியவர் டி.எம். நாயர் அவர்கள். அப்பொழுது அவருக்கும் பிட்டி தியாகராயர் அவர்களுக்கும் பல வேற்றுமைகள், பல விரோதங்கள் வளர்ந்தது. எப்படி என்றால், திருவல்லிக்கேணியில் இருக்கின்ற பாதாள சாக்கடையை அப்படியே கொண்டு போய் ராயபுரத்திலே கொண்டு போய் விட்டாரலாம். அப்போது வடபகுதியிலே இருக்கின்ற நம்முடைய பிட்டி தியாகராயர் அவர்கள் அங்க இருக்கின்ற மக்களிடத்தில் பெருவாரியான மக்களிடத்தில் அன்பு கொண்டவர். அவரிடத்தில் எது இருந்தாலும் மக்கள் ஓடி வந்து சொல்வார்களாம். அங்க இருக்கின்ற ராயபுரம் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஓடி வந்து பிட்டி தியாகராயர் இடத்திலே சொன்னபோது, ஐயா, எங்கோ இருக்கின்ற சாக்கடையை கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற நம்ம ராயபுரத்தில் இருக்கின்ற கடற்கரையில கொண்டு வந்து விடுறாங்க, நமக்கெல்லாம் நோய் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன பிறகு அவர் மாநகராட்சியிலே போய் ஒரு தீர்மானத்தை போட்டு அதை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று செயல்படுகிறார். ஆனால் அப்படி செயல்பட்டால் நான் இந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் என்று டி.எம். நாயர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது பெரிய குழப்பத்திற்குள்ளே அப்படியே அது விட்டுவிட்டது. அதற்கடுத்து பார்த்தசாரதி கோயில், அந்த கோயில் பெருங்குளம் ஒன்று இருக்கிறது. அந்த குளத்திலே வெறும் பிணங்களாகவும், அதாவது தற்கொலை செய்து கொண்ட பிணங்களாகவும், அது மலஞ்சலம் கழிக்கின்ற குளமாகவும், நாற்றடிக்கின்ற குளமாகவும், கொசுக்கள் வளர்க்கின்ற குளமாகவும் இருக்கிறது. இந்த குளத்தை மூடிவிட்டு ஒரு அருமையான பூங்காவை நாம் ஏற்பாடு செய்யலாம் என்று மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்.
அதற்கு உடனடியாக எழுந்தார் சர் பி டி தியாகராயர்கள். ஆன்மீகத்தில் இருந்தார். அப்போ கோயில் குளத்தை போய் மூட சொல்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு அவர் கேட்கவே, அவர் சபையில் கேட்கவே ரொம்ப பயங்கரம். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. 2 பேரும் அவர் சேர்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த நடேச முதலியார் அதில் பெரிய தோல்வி அடைந்தார். அதுக்கு அடுத்து இன்னொன்று அந்த குளத்தை மூடக்கூடாது என்று அவர் சொன்னார். அடுத்து கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற குளம், பெரிய குளம், அது தூர் வாராப்படாமல் இருக்கிறது. அங்கே விழாக்கள் வருகிறது. அந்த விழாக்கள் வருவதனால் தெப்பம் நம்ம விட வேண்டும். அதனால் அந்த தெப்பத்திற்காக தண்ணீர் அதில் குளத்தில் விட்டால் தெப்ப திருவிழா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தெப்பத்தை விட வேண்டும் என்று சொன்னார்களாம். திருமணம் கொண்டதற்கான மாநகராட்சியில். உடனே டி.எம். நாயர் அவர்கள், இதை நான் ஒத்துக்க மாட்டேன். கபாலீஸ்வரர் கோயிலில் நிறைய பணம் வருது, நிறைய சேவார்த்திகள் வருவாங்க, அவங்களாம் பணம் கொடுக்குறாங்க. அந்த கோயிலில் பணம் இல்லைன்னா பரவாயில்ல, அந்த பணங்களாம் வைத்துக்கொண்டு மாநகராட்சிக்கு அந்த தண்ணி விடுவதற்கு போதுமான பணத்தை கொடுக்காத போது இது எப்படி அது தண்ணி கொண்டு விடுவீங்க? இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்மானத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். அல்ல சார் பி டி தியாகராயர் விடாப்பிடியாக இது கோயிலுடைய விவகாரம், இதில் தலையிடக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி, எனக்கு கோயிலுடைய இது தலையிடக்கூடாதுன்றது இல்லை, மக்கள் பணம் வீணாகக்கூடாது. மக்களுக்கு பணம், மாநகராட்சியில் பணம் இல்லை, அந்த ஏன் அந்த குளத்தில் இப்போ வரி கட்டாமல் வெறுமனே அந்த தண்ணியை விடணும் அப்படின்னு இப்போ பண்ண பிறகு இவர் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வி அடைந்து விட்டது. மிகப்பெரிய வேதனை அடைந்தார். நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு மக்களுக்காக செயலாற்றுகின்ற ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்தால் மாநகராட்சியில் இருக்கின்ற தலைவர் சர் பி டி தியாகராயர் அவர்கள் இதை கெடுத்து விடுகிறாரே என்று மனதில் நினைத்து அவருடைய கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செய்து நேரடியாக இல்லை, ஒரு புத்தகம் இருக்கிறார். அந்த புத்தகத்தின் வாயிலாக இந்த பதவியை நான் இன்றையிலிருந்து விலகிக் கொள்கிறேன். காரணம், என்னுடைய பேச்சையும் என்னுடைய தீர்மானத்தையும் ஏற்க மறுக்கிறது மாநகராட்சி என்று தன்னந்தனியான மனிதன். அப்போது மொத்தம் 32 பேர் தான். அந்த 32 பேர்ல இவர் வந்துட்டாரு. இவர் வந்த பிறகு இவரோட சேர்ந்து 2 பேர் வந்துடுறாங்க. அந்த 2 பேர் அந்த வேட்பாளர், அது பெரிய கதை. அது அந்த வந்த காரணத்தினால இவர்கள் சேரக்கூடிய நிலையிலே அவர்கள் சேர முடியாமல் போய்விட்டது. பிறகுதான் அவர்கள் இந்த வேற்றுமையை, எங்கு சென்றாலும் பார்ப்பனர்கள் மேலே வருவதற்குண்டான வாய்ப்புகளை விட மாட்டேன்றாங்க. எல்லா பதவிகளையும் அவர்தான் அடைந்திருக்கிறார்கள். சாதாரண பதவி கூட, கலெக்டர் என்று சொல்லப்படுகின்ற 13 கலெக்டர்களை எல்லா கலெக்டர்களும் அப்போது பார்ப்பனர்கள், சென்னை உட்பட. யாருமே படித்திருந்தாலும் அவர்கள் போய் மேலே மேல் பதவி அடைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறதே என்று மனம் விரும்பினார் டி.எம். நாயர் அவர்கள். இதை எப்படியாவது கலைந்தெறிய வேண்டும் என்று பார்ப்பனர்கள் நம்மை எல்லாம் அழுத்தி வருகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வழிவிட மாட்டேன்றாங்க. இந்த வழியை எப்படியாவது நம்ம கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் சர் பி டி தியாகராயர் அவர்கள் அவருக்கு கும்பாபிஷேகத்திற்காக 10,000 கொடுத்தார் என்றும், அந்த 10,000 கொடுத்தவரை கீழே உட்கார வைத்தார் என்றும், அவரோடு பணியாற்றுகின்ற ஒரு எழுத்தர், ஒரு கிளர்க்கு குமஸ்தா, அவர் மேடையிலே பார்ப்பனன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு மனவேதனையை அவர் அனுபவித்து நேரடியாக அவர் வீட்டுக்கு வருகின்ற காரில் ஏறி வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த கார் ஓட்டுநர் இடத்துல, வீட்டிற்கு வேண்டாம், நேராக டி.எம். நாயர் வீட்டிற்கு என் காரை செலுத்து என்று அவர் சொன்ன பிறகு அங்கே டி.எம். நாயரை போய் கட்டி தழுவி, இவ்வளவு காலம் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்கல, மன்னிச்சிருங்க. இல்லை, நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் மேலோங்க வேண்டும், அவர்கள் நல்ல சிறந்தோங்கி விளங்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இனியும் காங்கிரஸில் இருந்து நாம் வேதனை அடைய வேண்டாம், தனியாக இருந்து நாம் செயல்படலாம் என்று அப்பொழுது வந்தார். இந்த செய்தி கேட்டவுடன் நடேச முதலியார் அவர்கள் ஓடோடி வந்து 3 பேரும் ஒன்றாக இணைத்து நம்ம இத்ராஜ் முதலியார் என்று சொல்லப்படுகின்ற இது வேப்பேரியில் இருக்கின்ற இடத்திலே அவர்கள் ஒன்றாக கூட வைக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய நடேச முதலியார் அவர்கள். இந்த இருவரையும் அழைத்து சொல்லியிருக்கிறார். 27 பேர்கள் ஒன்றாக கூடுகிறார்கள். 27 பேர் மிகப்பெரிய படிப்பாளிகள், மிகப்பெரிய பணக்காரர்கள். அதில் 2 பேர் முகமதியர் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இந்த 27 பேர் இந்த இத்ராஜ் முதலியார் என்ற வழக்கறிஞர் வீட்டிலே, வேப்பேரியில் இருக்கின்ற வீட்டிலே ஒன்றாக கூடுகிறார்கள்.
கூடி 1916ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்குகிறார்கள். அந்த சங்கம் உருவாகத்திற்கு முன்பாக ஒரு சில நிலைப்பாடு ஏற்பட்டது, ஒரு சிக்கல் ஏற்பட்டது. காரணம் என்ன, அந்த சங்கத்திற்கு பெயர் பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் என்று வைத்திருக்கிறார்கள். செய்து வைத்தாங்க, முடித்துட்டாங்க. முடிச்சிட்ட பிறகு கடைசியில் டிஎம் நாயர் தான் வெளியில போய் உள்ளே நுழைந்த பிறகு சங்கத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் என்று வைத்திருக்கிறோம் என்று சொன்ன பிறகு நம்ம அவனை போட்டு எதிர்க்கிறோம், நம்ம அவன் போட்டு நம்மளை நசுக்கிறான், அவனுடைய பேர் நம்ம சங்கத்தையே வைக்கணும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று வைத்தால் தென்னிந்தியாவில் இருக்கின்ற நம்முடைய மக்கள் அவர்களுக்கு பயன்படும் என்று சொல்லி அந்த சங்கத்திற்கு அந்த பெயர் மாற்று பெயராக அறிவித்தவர் டிஎம் நாயர் அவர்கள். அந்த அருமையான பெயரை வைத்தார். அதற்கு பத்திரிகை வர வேண்டும், பத்திரிகை இருந்தால்தான் மக்களுக்கு செய்தி போய் சேரும் என்று சொல்லி 3 பத்திரிகைகளை வருவதற்கு ஏற்பாடு செய்கிறார். ஒன்று ஜஸ்டிஸ், அது தமிழில் நீதி, அடுத்து ஆந்திர பிரவேசிகா என்று தெலுங்கிலே ஒரு பத்திரிகை, அடுத்துக்கு ஆங்கிலத்தில் ஒன்று, இது தமிழில் ஒன்று. இது போன்ற 3 பத்திரிகைகளை நடத்துகிறார்கள். இந்த பத்திரிகை நடத்துவதற்கு ஒரு பொறுப்பு தருகிறார்கள். சுதாகர் மேனன் என்பவரை அவர் நியமிக்கிறாங்க. அந்த மேனன் என்று சொல்லப்படுகின்றவர் இங்கே எல்லோரிடத்திலும் ஒருங்கிணைந்திருந்தார். அவர் வீட்டுக்கு சென்று வந்தபோது அவரை பலவிதமான தொல்லையை கொடுத்தார்கள் பார்ப்பனர்கள். அவர் அங்கே இருந்து வேப்பேரியில் இருக்கின்ற இத்தராஜ முதலியாருடைய வீட்டிற்கு வந்த பிறகு இந்த பத்திரிகையுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டாராம். காரணம், அவருக்கு வீட்டுக்கு போய் வருவதற்குள்ளே பலவிதமான தொல்லைகள். இதையெல்லாம் இப்போ இருக்கின்ற இந்த மடையர்கள், இந்த பிஜேபியில் போய் சேர்ந்திருக்காங்க, அவங்களெல்லாம் சிந்திக்க வேணும், எவ்வளவு தொல்லைகள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அந்த வகையில் அவர்கள் திரும்பி வந்த பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆந்திர பிரவேசிகா என்று சொல்லப்படுகிற அந்த இதுக்கு வேறு ஒருத்தரை கொடுத்து விட்டார்கள். இந்த 2க்கும் இந்த டிஎம் நாயர் அவர்கள் பொறுப்பு எடுத்து அந்த பத்திரிகையை வெளிக்கொண்டு வந்தார். அந்த பத்திரிகை கொண்டு வந்தார்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாகிவிட்டது. உருவான பிறகு பலவிதமான கூட்டங்கள் நடத்த வேண்டும், மாநாடுகள் நடத்த வேண்டும். இந்த சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அது வளர்ந்தால்தான் மக்கள் எல்லாம் எப்படி இந்த சங்கம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சென்னை மாகாணம் முழுவதும் பல கூட்டங்களிலே போய் சென்று பேசிய ஒரே பெருமகன் டிஎம் நாயர் தான். சார் பிடி தாயர் மிகப்பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரன்னா கொஞ்சம் நாசுகாக தான் இருப்பாங்க. அவர் நாசுகாக இல்லை, இருந்தாலும் கூட்டங்கள் வெளியே ஊருக்கு செல்கின்றதை தவிர்த்தார். அதனால நம்முடைய நடேச முதலியார் அவர்கள் மருத்துவத்திலே மிகவும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அதையும் விடுத்தார். ஆனால் எல்லா இடத்திற்கும் சென்று பலவிதமான பேச்சாளர், எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல அறிவாளி டிஎம் நாயர் அவர்கள். அவர்தான் எல்லா மாகாணத்திற்கும் சென்று மிகப்பெரிய கூட்டங்களை நடத்தி மாநாடுக்கு தலைமையேற்று இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை 1916 உருவாக்கிய அந்த சங்கம் 1920 நல்ல வளர்ச்சி அடைந்து பல பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சியை பிடித்தார்கள். 1920 ஆட்சி பிடித்தவுடன் 3 ஆண்டுகள் தான் அப்பொழுது ஆட்சியினுடைய பொறுப்பு. 3 முறை அவர்களுக்கு வாய்ப்பு கிட்டியது. கிட்டிய பிறகு பலவிதமான சூழ்நிலைகளை உருவாக்கினார்கள். ஏற்கனவே இருந்த முதல்வர் அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. கடைசியில் பாங்கல் அரசர் அவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அவர்தான் எல்லா திட்டங்களுக்கும் உரியவர். இப்பொழுது நாமெல்லாம் நன்றாக இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய பானங்கல் அரசர் தான். ராமராயனிங்கர் என்று அவர் பெயர். அவர் பெண்களுக்கு முதலிலே 1922 ஓட்டுரிமை கொடுத்தவர் அவர்தான். அவருக்கு பாத்ரோ என்று ஒரு அமைச்சர் அவர் போட்டாங்க. 3 அமைச்சர் தான் அப்ப கொடுத்தாங்க. அதுல கல்வி அமைச்சரும் சேர்த்து இருந்தவர் பாத்ரோ. அந்த பாத்ரோ அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார். நம்முடைய மக்கள் பள்ளியிலே சேர வேண்டும், கல்லூரியிலே சேர வேண்டும். அப்படி பள்ளியிலேயும் கல்லூரியிலும் சேர்வதற்கு
போதுமான வசதிகளை இங்க இருக்கின்ற பார்ப்பனர்கள் இடம் தர மாட்டேன்றாங்க. காரணம், அந்த பிரின்சிபாலும் அந்த ஹெட்மாஸ்டரும் அவர்கள் இருப்பது பார்ப்பனர்கள் தான். அதற்காக ஒரு ஜிஓ போடுகிறார். யார்? பானகல் அரசர். இந்த ஜிஓ போட சொல்ல வைத்தது டிஎம் நாயர். 95 விழுக்காடு அவர்கள் இருக்கிறார்கள், 5 விழுக்காடு தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறது. இது என்னதான் சட்டம் போட்டாலையும் அங்கே இருக்கின்றவர் தலைமை ஆசிரியராகவும் பிரின்சிபலாகவும் தலைவராகவும் இருக்கின்ற கல்லூரியில் தலைவராக இருக்கின்றவர் இதை மதிக்க மாட்டேன்றாங்க. அதனால ஒரு ஜிஓ நீங்க போட்டாலையும் அந்த பாத்ரோ என்ற கல்வி அமைச்சரை ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று பரிசோதிக்க சொன்னார். 95 விழுக்காடு நம்ம பிள்ளைகளையும் 5 விழுக்காடு பார்ப்பனர்களுக்கு தர வேண்டும் என்று அவர்கள் சட்டம் போட்டு இயற்றிய காரணத்தினால்தான் இன்று வரை நம்முடைய மக்கள் படித்திருக்கிறார்கள், படித்து வந்தார்கள், படித்து மேலோங்கினார்கள், படித்து பெரிய பெரிய பதவிகள் அடைந்தார்கள் என்று சொன்னால் இந்த திராவிட இயக்கத்தை ஒருவரும் மறக்கக்கூடாது, ஒரு படிப்பாளியும் மறக்கக்கூடாது. பார்ப்பனரை தவிர இருக்கின்ற அத்தனை பேருமே உங்களுக்கு படிப்பு வாசனை எப்படி கிட்டியது என்றால் இவர்களால் திராவிட இயக்கத்தினால் தான் அது கிட்டியது என்பதை நீங்கள் பெருமையோடு பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில இப்படியே சூழ்நிலை போய்கொண்டிருந்தது. எல்லா வகையிலையும் ஒவ்வொரு நிலையும் பார்க்கின்ற போது இப்போ இருக்கிற நிலை, இப்போ தற்போது இருக்கிற நிலை பார்க்கிற போது டெல்லியில தலைமைச் செயலகத்திலே மோடியினுடைய ஆளுமைக்குள்ளே இருக்கின்ற அந்த அலுவலகத்திலே 84% பார்ப்பனர்கள், 16% மட்டும்தான் நான் பிராமின்ஸ். அதுல 2 பேர் தான் எஸ்சி, ஒருத்தர் எஸ்டி. நமக்கு இந்த இடஒதுக்கீடு எவ்வளவு இருக்கு? அவங்களுக்கு 18% இருக்கு. ஏன்னா நமக்கு 27% இப்பதான் அது இருந்து விபி சிங் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த 27 விழுக்காடு நடைமுறையில் இல்லாத இருந்தது. இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு எடுத்து அதை சுப்ரீம் கோர்ட் வரை சென்று அதை வெற்றி பெற்று அனைவருக்கும் இந்தியா முழுக்கும் 27 விழுக்காடு தர வேண்டும் என்று பெற்றுத்தந்த பெருமை மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு. ஏற்கனவே விபி சிங் அவர்கள் இடத்தை ஒதுக்கிட்டு சென்றார். இதை இடம் ஒதுக்கீடு செய்த காரணத்தினாலே அவர் பதவியை இறக்கினாங்க, அவர் ஆட்சியை கலைத்தார்கள் பிஜேபி. அப்பொழுது இந்த 27% மற்றவர் கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அது இப்பொழுது வந்தார். ஏன்னா இப்போ இருக்கிற நிலை 84% அவர் தான். எல்லா ஐஏஎஸ் ஆபீசர் 3450 பேர், அதுல மொத்தமே இருக்கிறது 2511 பேர் பார்ப்பனர்கள், மீதிதான் நம்ம ஆளுங்க. அப்படி ஹைகோர்ட்ல எடுத்துங்க, 56 பேர் ஹைகோர்ட்ல இருக்காங்க. இங்க சென்னையில அது இது இல்லை, மற்ற இடத்துல தான் பார்க்கும்போது இல்லை. கேரளாவில் 60% பார்ப்பனர்கள் இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில், இது உயர் நீதிமன்றத்தில். அதுபோல உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ இடஒதுக்கீடு என்பது அப்போது இருந்தது, இப்போ மறுபடியும் திரும்பி வந்துருச்சே. இதுக்கு யார், எந்த நாயர் வருவார், எந்த பிட்டி தியாகராயர் வருவார், நம்முடைய நடேச முதல்வர் வருவார் தெரியல. காரணம், அவர்களெல்லாம் நம்ம எல்லாம் மதிக்க முடியாத காரணத்தினாலே, நம்ம இன்னும் தாழ்த்தி 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 இருக்கின்ற காரணத்தினாலே நம்ம எல்லாம் இன்னும் மேலே இப்படியாவது முற்றி மோதி இப்படியோ வருகிறோம். இப்போது சென்னை மாநகரத்திலிருந்து நல்ல பொறுப்பு எடுத்திருக்கின்ற நம்முடைய எஸ்சி என்று சொல்லப்படுகின்றவர், அவர் நம்முடைய ஒடுக்கப்பட்ட இடத்துல தான் வந்தார். அவர் உயர்வதற்கு காரணம் இந்த படிப்பு தான். இந்த படிப்பு அவர்கள் எஸ்சியாக வந்தார் என்று சொன்னால் திராவிட இயக்கம் அந்த காலத்தில் போட்ட வித்து, அந்த வித்தின் காரணமாக முளைக்கப்பட்டதான் இந்த படிப்பு என்பது. அது போன்ற நிலைப்பாட்டை ஒருவருமே ஏற்க முடியாத சூழ்நிலை இருந்து வருவதை எண்ணி பார்க்கிற போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த இடஒதுக்கீடு வேண்டும் என்று முழுமையாக பாடுபட்டவர் டாக்டர் டிஎம் நாயர் அவர்கள். இந்த இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்பொழுது பிரிட்டிஷ் அரசு லண்டன்ல தான் அவருடைய தலைமையகம் அங்கதான் இருந்தாங்க. அங்கே இவர் நேராக கப்பலில் போனால் 3 மாதம் 2 மாதத்துக்கு மேலாக கப்பலிலே, அப்போதான் விமானம் கிடையாது. அந்த கப்பலிலே போகிறார். இந்த பிரதிநிதித்துவம் வேணும் என்று, எங்களுக்கு ஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று நீங்கள் அரசியலை ஆணையிட வேண்டும் என்று அங்கு இருக்கின்ற வைஸ்ராய் இடத்திலும் அறிக்கை வைக்கிறார். அவர் உடனே மற்றவரை அழைக்கிறார். 2 ஆங்கிலோ இந்தியர்கள், அதாவது வெள்ளைக்காரர்கள், அதில் ஒரு பார்ப்பனையும் சேர்த்து விடுகிறார்கள். இவர் நன்றாக வெற்றி பெற்று விட்டோம் என்று அங்கிருந்து உடனே சென்னை திரும்பி விடுகிறார்
டி.எம். நாயர் அவர்கள். அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு. சென்னை சென்ட்ரல்ல இருந்து நம்முடைய வெலிங்டன் தியேட்டர் இருக்குல்ல, அதுவரை மிகப்பெரிய ஊர்வலம். நம்ம இடஒதுக்கீடு டி.என். நாயர் மூலமாக பெற்றுவிட்டோம். ஏன்னா ஏற்கனவே குழு அமைத்து விட்டார்கள். குழு நமக்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த இடஒதுக்கீடை தருவார்கள் என்று அது வெற்றி என்று கருதி அவருக்கு பெரிய ஊர்வலமாக அவர் அழைத்து வந்தார்கள். இறுதியிலே அந்த பார்ப்பனன் ஒருவர் இருந்தால் அந்த 3 பேர்ல அவன் வந்து பார்ப்பனரை தவிர மற்றவருக்கு இடம் அளிப்பது தவறாக இருக்கும், தவறான வழிவகுக்கும் என்று சொல்லி அவன் அறிக்கை சமர்ப்பித்தான். அது கேன்சல் ஆகிடுச்சு. இதை அறிந்து டி.எம். நாயர் அவர்கள் மிகவும் வேதனை கொடுக்கிறார். இங்கே நம்முடைய பி.டி. தியாகராயர், நம்முடைய நடேச முதலியார் போன்றவர்களெல்லாம் மிகவும் வேதனை அடைந்து மீண்டும் எப்படியாவது லண்டன் மாநகரத்துக்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த வைஸ்ராய் இடத்துலையும் அந்த கவர்னர் இடத்துலையும் நம்ம கோரிக்கை கொடுத்து நமக்கு இடஒதுக்கீடு நிச்சயமாக பெற்றுத்தர வேண்டும், பெற்றாக வேண்டும் என்று அவர்கள் ஒரு கூட்டம் போட்டு கூட்டத்தின் வாயிலாக நாயரை மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறாங்க, டி.எம். நாயர் அவர்களை. டி.எம். நாயர் அவர்கள் லண்டன் மாநகரம் செல்கிறார் இதில் கப்பலில். அங்கே போன உடனே இவருக்கு முன்பாக 1 மாதத்துக்கு முன்பாக பல கட்சியை சார்ந்த பார்ப்பனர்கள் அங்கே இருக்கிறார்கள். போயிட்டு நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அங்கே போய் லண்டன் மாநகரம் போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு இவர் லண்டன் மாநகரத்தில் போய் இறங்கியவுடன் ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் வந்து போலீஸ்காரை சுற்றி நிற்கிறாங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, எந்த கூட்டத்திலையும் பேசக்கூடாது, கூட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஹவுஸ் அரெஸ்ட்னு அவர் கொண்டாந்து ஒரு இடத்துல போய் அடைச்சிடறாங்க. அவர் எவ்வளோ முயற்சி செய்கிறார், முடியவில்லை. லண்டன் மாநகரத்தில் படித்த காரணத்தினாலே, லண்டன் மாநகரத்திலே பல பேரிடம் அவர் பழைய காரணத்தினாலே பல பேரிடத்தில் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ரொம்ப வேதனை அடைகிறார். இரவு பகலாக இதற்காக உழைக்கிறார். உழைத்தும் அவருக்கு இந்த சர்க்கரை வியாதி கூட இருந்த காரணத்தினாலே சர்க்கரை வியாதி நோய் அதிகப்படியாக ஆகிவிடுகிறது. அங்கே அவர் இருந்து பல தகவல்களை கொடுக்க முடியாத இடத்துல ஒரு இடத்துல அடைக்கப்பட்ட பிறகு இறுதியாக பல நண்பர்கள், லண்டன் மாநகரத்தில் இருக்கின்ற இவரோடு படித்த நண்பர்கள், பெரும் பதவியை அடைந்திருக்கின்றவர்கள் இதை வந்து நேரடியாக பார்க்குறாங்க. நேரடியாக பார்த்து அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை அறிந்து அது நேரடியாக லண்டன் மாநகரத்தில் இருக்கின்ற வைஸ்ராய் இடத்துல போய் சொல்கிறாங்க. அங்கே போய் சொல்லி, இதுபோல் இங்கே படித்தவர், இது போன்ற ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர், அவர் இப்பொழுதுமே மற்றவர்களை நினைக்கின்ற ஒரு பக்கம் படைத்தவர், இங்கே விட லண்டன் மாநகரத்தில் இருக்கின்ற போது பல ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்திருக்கிறார் என்ற எல்லா விவரங்களையும் அவருக்கு சொன்ன பிறகு அவரை நேரடியாக பார்ப்பதற்கு உண்டான ஏற்பாடு செய்கிறாங்க. அதை செய்த பிறகு அவரிடத்திலே வந்து செய்தி சொல்லப்படுகிறது, நீங்கள் எந்த கோரிக்கை இருந்தாலும் நேரடியாக வைஸ்ராய் இடத்தில் நீங்கள் தெரிவிக்கலாம் என்று அவர் சொல்ல மிக மகிழ்ச்சி அடைகிறார். மகிழ்ச்சி அடைந்த பிறகு அங்கே இருந்து தகவல் தான் ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் வந்து சென்னைக்கு வந்து சேரும். அங்கே தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் வந்து சேருது. அது சேர்ந்த பிறகு அங்கே வந்து சில மகிழ்ச்சியாக இருந்தாலும் சோதனைக்கு உள்ளான நிலைப்பாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இவர் இருந்தாலும் அவர் வந்து அது எப்படியாவது இந்த இடஒதுக்கீடை பெற்றாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அவர் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். வைஸ்ராய் இடத்திலே செய்தி போகிறது. செய்தி போன பிறகு மறுபடியும் அவரிடத்திலே வந்து நீங்கள் நேரடியாக வந்து 18ஆம் தேதி 18/7/1919 ஆண்டு நீங்கள் நேரடியாக வந்து இடத்துல உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம் என்று உத்தரவு போடுகிறார்கள். இவருக்கு மிக கடுமையான இந்த நோய் முற்றி போய் மருத்துவமனையிலே போய் சேர்த்து விடுகிறார்கள். 18ஆம் தேதி அவர்கள் சொன்ன நேரத்தில் 16ஆம் தேதி எனக்கு இந்த வாய்ப்பு தர முடியுமா என்று அவர்கள் கேட்கிறாங்க. முடியல. எவ்வளவோ பண்றாரு, முடியல. சரி, நீங்க 18ஆம் தேதி உங்களை நேரடியாக வந்து அந்த குழுவை, அந்த வைஸ்ராயும் கவர்னருடைய குழுவை நேரடியாக உங்களுடைய கோரிக்கை வந்து மருத்துவமனையிலே பெற்றுக்கொள்வார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஒரு செய்தி வருகிறது. அது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள். சரி, மருத்துவம் நீங்கள் எந்திரிச்சு நடமாட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நாங்களே நேரடியாக வந்து உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று வைஸ்ராயும் கவர்னரும் சொன்ன பிறகு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார் டி.எம். நாயர் அவர்கள். அதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டார்ல, வந்தது இவருக்கு துணையாக வேண்டும் என்பதற்காக 4 பேர்களை
சர் பி டி தியாகராயரும் நம்முடைய நடேச முதலியார் அவர்களும் அங்கிருந்து நம்ம 4 பேர் இவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று இங்கே அனுப்புகிறாங்க. 4 பேர்களை 4 பேர்கள் இங்கே வந்து சேர்கிறார்கள். சேர்ந்தது 16ஆம் தேதி. அவங்க இங்கே 16 ஜூலை மாதம் 1919 சேர்றாங்க. சேர்ந்த பிறகு அவர்களுக்கு சில வேலைப்பாடு, அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் எல்லாம் நீக்கி இறுதியாக 16ஆம் தேதி வந்தாங்க. உடனடியாக அவர் வந்து மருத்துவமனையில் வந்து பார்க்க முடியவில்லை. 17ஆம் தேதி காலை 5 மணிக்கு அவர்கள் அந்த இதெல்லாம் முடித்து விட்டு 17ஆம் தேதி அந்த மருத்துவமனையில் போய் நிற்கிறாங்க. டி.எம். நாயர் இறந்து விட்டார்னு சொல்றாங்க. 18ஆம் தேதி நம்ம வந்திருந்தால் நமக்கு எல்லா இடஒதுக்கீடும் அப்பொழுதே கிடைத்திருக்கும். அது கிடைக்காத ஒரு பெரிய துர்பாக்கியம் அவர் இறந்த காரணத்தினாலே. அந்த இறந்த பிறகு இந்த செய்தி கேட்டு லண்டன் மாநகரமே அங்கே அல்லோலப்பட்டது என்று பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது. பத்திரிகையாளரெல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். அவரிடத்திலே இந்த 4 பேர்கள் வந்தாங்களா, இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் நேரடியாக வைஸ்ராய் இடத்துல போய் கவர்னர் இடத்துல போய் சொல்லி இந்திய முறைப்படி டி.எம். நாயனுடைய நல்லடக்கம் செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் உத்தரவு தர வேண்டும் என்று சொன்ன பிறகு எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் உடனடியாக இந்திய முறைப்படி நீங்கள் அடக்கம் செய்து கொள்ளலாம் என்று அவருக்கு உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்டு மிகப்பெரிய ஊர்வலம், சவ ஊர்வலம், அவருடைய ஊர்வலம் அந்த இடத்துல போய் கோல்டு கிரீன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திற்கு பெயர் வைத்தார்கள். அந்த இடத்திற்கு அங்கே போய் வைத்தார்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் அவருக்கு புகழாரம் தெரிவித்தார்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் அவருக்கு என்னென்ன அவருக்கு செய்ய முடியுமோ அந்த வகையிலே அவர்கள் செய்தாங்க. அந்த இடத்திற்கு ஒரு சென்றவர் அத்தனை பேருமே அழுகின்ற வரையிலே, நம் மக்கள் அல்ல, அங்க இருக்கிற மக்கள் அவருடைய செயல்பாடுகளை அறிந்து அவருடைய எத்தனை நிலைப்பாட்டிலே அவர் தன்னுடைய மக்களுக்காக உழைத்தார் என்ற செய்தியை அறிந்து அவர்களெல்லாம் வந்து அங்க இடத்துல பெரிய ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திலே அவர்கள் இரங்கல் உரை ஆற்றியிருக்கிறார்கள். டாக்டர் நாயர் அவர்கள் எரியூட்டப்பட்ட இடத்தில் நினைவுக்கல் ஒன்று அங்கே அமைத்தார்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு புகழ் வணக்கங்களை பொறிக்கப்பட்ட பல செய்திகளை ஆங்கில ஆட்சியாளர்கள் செய்தார்கள். சென்னை நகரில் வாழ்ந்த டாக்டர் நாயர் நேர்மையின் நம்பிக்கை சின்னமாகவும், நம்பிக்கை சிகரமாகவும், ஒற்றுமைக்கு உண்மையாகவும் பாடுபட்டவர் என கூறி தனது இறுதி வணக்கத்தை பத்திரிகை நண்பர்கள் அந்த இடத்தில் தெரிவித்தார்கள். இந்து நாளேடு மறைந்த மாபெரும் தலைவருக்கு புகழ் வணக்கம் சூட்டி அவர்கள் இரங்கல் உரை ஆற்றினார்கள். டாக்டர் நாயர் மிகப்பெரிய திறமையான வேகமான பேச்சாளர், வாத திறமை உள்ளவர், அஞ்சாத நெஞ்சமுடையவர், அரசியல்வாதி, திறமையான மருத்துவர். அவருடைய இழப்பால் ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் சென்னை மக்களின் அன்றாட வாழ்வில் நீங்கா இடம் பெற்றிருந்த மாபெரும் மனிதர் நாடு இழந்துவிட்டது என அந்த பத்திரிகையிலே குறிப்பிட்டிருந்தது. அதே போன்று மெயில் ஏடு டாக்டர் நாயர் வளையாத குறிகோளையும் சளைக்காத உழைப்பும் நிலையாத நற்பண்புகளும் நினைவு கூர்ந்து கோபத்துக்கு இடையிலேயும் அவரிடம் இருந்த நற்பண்புகள், நல்ல பற்றுகள், பாசங்கள் மறக்க முடியாது என்று தன்னுடைய இறுதி வணக்கத்தை இந்து ஏடு குறிப்பிட்டிருக்கிறது. இங்கிலாந்தில் டாக்டர் நாயர் மறைவின் போது உடனிருந்த நீதி கட்சி தலைவர்கள் ரூட்டர் செய்தி நிறுவனம் மற்றும் ஜஸ்டிஸ் அலுவலகத்திற்கு துயர் செய்தியை தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, இச்செய்தியை ஜஸ்டிஸ் திராவிடன், ஆந்திர பிரகாசிகா ஆகிய நீதி கட்சி ஏடுகள் மட்டுமின்றி சென்னை இந்து மெயில், சுதேசமித்திரன், பம்பாய் டைம்ஸ், ஆல் இந்தியா அட்வொகேட் ஆஃப் இந்தியா போன்ற சங்கத்தினுடைய மூலமாக வருகின்ற பத்திரிகைகள், இதழ்கள், இங்கிலீஷ் மேஷன் என்ற பத்திரிகையும் என்ற ஏடுகள் வெளியிட்டு இரங்கல் செய்தியை தவறாமல் அவர்கள் தெரிவித்தார்கள். பாலகாட்டிலிருந்து டாக்டர் நாயரனுடைய தமக்கையார் அம்மா அவர்கள் துயர் செய்தி கேட்டு அங்கே லண்டன் மாநகரத்திற்கு ஓடி வந்தார்கள். மனம் புரிந்து கொள்ளாமலேயே
திருமணம் செய்து கொள்ளாமலேயே தன் வாழ்க்கையை இந்த சென்னை மாகாணத்திற்கு செலவிட்ட ஒரு பெரிய மகான் நாம் இறந்து விட்டோமே என்று கண்ணீர் மல்க தமிழக சென்னை மாகாண மக்கள் அனைவருமே அவர்கள் ஆழ துயரத்தில் ஆழ்ந்துரைந்தார்கள். பாலக்காடு நகரமே அன்றைய தினம் துயரத்தில் மூழ்கியது. வேறு பணிக்கு செல்லாமல் வேதனையில் புலம்பினார்கள். பாலக்காட்டு மக்கள் கடைகளையும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மூடிவிட்டு துயர ஊர்வலம் நடத்தி 25 ஜூலை மாதம் 1919 அன்று பாலக்காட்டு மக்கள் கண்டிராத ஒரு மிகப்பெரிய இரங்கல் கூட்டத்தை அன்றைய தினம் கூட்டினார்கள். குந்திக்குட்டி தம்பிரான் நாயனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை சீரிய பண்புடைய டாக்டர் TM நாயர் துண்டுகளையும் செயல்களையும் அவருடைய தியாகங்களையும் நினைவு கூர்ந்து அவர் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை எழுதி இரங்கல் முறையிலே அவர் வெளியிட்டிருக்கின்றார். சென்னை மாநிலம் முழுவதும் இவருடைய பெயர் தெரியாத இடமே கிடையாது. அனைவரும் திக்கற்று போய்விட்டோமே, நமக்காக உழைத்த ஒரு பெருமகனார் இறந்து விட்டாரே என்று கண்ணீர் மல்க அவர்கள் சிந்தித்து அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த பெருமகனார் அவர்கள் நமக்கெல்லாம் செய்த ஒரு மிகப்பெரிய தொண்டு, நமக்கெல்லாம் செய்த மிகப்பெரிய ஒரு காரியங்கள் அத்தனையுமே நாமெல்லாம் மறந்துவிடக்கூடாது. நாமெல்லாம் இந்த பெரியோர்களுக்கு, இந்த சான்றோர்களுக்கு, இந்த நம்முடைய திராவிட இயக்க முன்னோடிகளுக்கு நிச்சயமாக அவருடைய செயல்பாடுகளை, அவர் குறிக்கோள்களை, அவருடைய தியாகங்களை நாம் அவ்வப்போது மதித்து அவர்கள் இன்றென்றைக்கும் அவர் நம் உள்ளத்திலே வாழ்கின்ற வகையிலே அவரை நாம் நினைவு கூற வேண்டும் என்று என் அன்பான வேண்டுகோளை விடுத்து நம்முடைய நாயர் புகழ் வாழ்க, TM நாயர் புகழ் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.